ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் இன்டர்ஃபேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் இன்டர்ஃபேஸ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போ வந்து நான் நார்மலாக என்ன பண்ணுவோம், ஒரு கிளைண்ட்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் வரும். அது வந்து சர்வலெட் ரெக்வஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணி அது வந்து வெப் கண்டெய்னர் மூலிமா இது கொண்டு போகும். வெப் கண்டெய்னர் மூலிமா சர்வலெட்டுக்கு அனுப்பிச்சி விடும். ஓகேவா, அந்த ரெக்வஸ்ட் வந்து சர்வலெட்டுக்கு அனுப்பிச்சி விடும். இந்த ப்ராசஸ் இப்போ இந்த மாதிரி நடக்குதா, இப்போ வந்து இப்போ போச்சுல ஒரு சர்வலெட்டுக்கு போச்சா, அந்த சர்வலெட் வந்து இன்னொரு சர்வலெட்டுக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுறது தான் இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரோட ஒர்க்கு. ஓகேவா, இது எது மூலிமா இதாகணும், அதாவது அனதர் ரிசோர்ஸ், அதாவது இன்னொரு சர்வலெட்டுக்கு இல்லை இன்னொரு HTML-க்கு இல்லை இன்னொரு JSP-க்கு ஏதோ ஒரு இடத்துக்கு ஏதோ ஒரு ரிசோர்ஸ்க்கு இந்த வரக்கூடிய ரெக்வஸ்ட்டு சர்வலெட்டுக்கு வரக்கூடிய ரெக்வஸ்ட்டை இன்னொரு சர்வலெட்டுக்கோ இல்லை HTML-க்கோ இல்லை JSP ஃபைலுக்கோ அனுப்பிச்சி விட்றது இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரோட இன்டர்ஃபேஸோட ஒர்க்கு. ஓகேவா, இந்த இன்டர்ஃபேஸு இன்க்ளூடிங் கண்டென்ட்டு இப்போ வந்து ரெக்வஸ்ட்டை மட்டும் அனுப்புறது இல்லாமல் அது கூட சேர்த்து கண்டென்ட்டையும் சேர்த்து அனுப்பிச்சி விடும். ஓகேவா, அதுவும் இதோட யூசேஜ். அடுத்து வந்து அதாவது இன்னொரு சர்வலெட் கூடயோ இல்லை HTML கூடயோ JSP கூட கொலாபரேஷன் பண்ணுறது தான் இந்த டிஸ்பேச் சர்வலோட ஒன் ஆஃப் தி வே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சரியா, அடுத்து வந்து இதில் வந்து 2 மெத்தட் கிட்டே இருக்குது. இந்த சர்வலெட் டிஸ்பேச்சரில் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரில் இன்டர்ஃபேஸ்க்கு 2 மெத்தட் இருக்குது. 2 மெத்தட் ப்ரொவைட் பண்ணுது. ஒன்று வந்து ஃபார்வர்டு, ஒன்று வந்து இன்க்ளூடு. இந்த ஃபார்வர்ட் மெத்தட் எதுக்கு ஒர்க் ஆகுதுன்னா, இது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இப்போது ஒரு ரெக்வஸ்ட் வந்து ஒரு சர்வலெட்டுக்கு ஒரு ரெக்வஸ்ட் வந்துடுச்சு. அந்த ரெக்வஸ்ட்டை இன்னொரு சர்வலெட்டுக்கு அமுச்சு விட்றதுக்கு தான், சர்வலெட்டுக்கோ இல்லை HTML-க்கோ இல்லை JSP-க்கோ ஏதோ ஒரு ரிசோர்ஸ்க்கு அமுச்சு விட ஃபார்வர்ட் பண்ணுறது தான் இந்த ஃபார்வர்டு மெத்தடோட ஒர்க்கு. ஓகேவா, இந்த இன்க்ளூட் என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து ஒரு சர்வலெட்டுக்கு போதா அந்த கண்டென்ட்டையும் சேர்த்து அமுச்சு விடும். அந்த கண்டென்ட்டையும் சேர்த்து இன்னொரு சர்வலெட்டுக்கோ இல்லை JSP-க்கோ இல்லை HTML-க்கோ அமுச்சு விட்றது தான். அது புரியுதா? இது வந்து ஜஸ்ட் அந்த ரெக்வஸ்ட் மட்டும்தான் இது வந்து ஃபார்வர்ட் பண்ணி விடும். ஃபார்வர்டுன்றது, இன்க்ளூடுன்றது அந்த கண்டென்ட்டையும் சேர்த்து, அதில் வர கண்டென்ட்டையும் சேர்த்து, அந்த சர்வலெட்டில் இருக்க கண்டென்ட்டையும் சேர்த்து இன்னொரு சர்வலெட்டுக்கோ இல்லை HTML-க்கோ இல்லை வந்து JSP-க்கோ அமுச்சு விடும். அதான் இந்த இன்க்ளூடோட ஒர்க்கு. ஓகேவா, ஓகே. இந்த சர்வலெட்டு இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் ஆப்ஜெக்ட்டு எப்படி நம்ம எடுக்கிறது அப்படின்ற மாதிரி அதை பற்றி பார்க்கலாம். இந்த கெட்டு ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் மெத்தட் வந்து சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸ் தான். இந்த இன்டர்ஃபேஸ் வந்து கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர்னு ஒரு மெத்தட் இது பண்ணுது. அந்த மெத்தட் தான் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரோட ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா, இந்த சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸில் இருக்க மெத்தட் வந்து அந்த கெட் ரெக்வஸ்ட்ன்ற டிஸ்பேச்சர்ன்ற மெத்தட் தான் இந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் இன்டர்ஃபேஸ்க்கான ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா, ஓகே. இதான் அந்த டிக்ளரேஷனு கெட் ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சரு, அதுக்கான டிக்ளரேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க எப்படி அந்த மெத்தட் இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, இப்போ என்ன பண்ணிருக்காங்க, கெட்டில் இப்போ என்ன பண்ணுறது, ரெக்வஸ்ட் இது வந்து சர்வலெட் இன்டர்ஃபேஸோட ஒரு ஆப்ஜெக்ட்டு. அந்த ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணுறோம், அந்த இது பண்ணுறோம். அதாவது அந்த சர்வலெட் ரெக்வஸ்ட் இன்டர்ஃபேஸோட ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம வந்து கெட் ரெக்வஸ்ட்ன்ற மெத்தட் வந்து கால் பண்ணுறோம். அந்த மெத்தட் வந்து என்ன பண்ணுது, ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சருக்கான ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஓகேவா, புரியுதா என்னன்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஜெக்டை வச்சு நம்ம வந்து ஃபார்வர்டுன்ற மெத்தடை கால் பண்ணி அது வந்து இது பண்ணுறோம். அந்த ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் வந்து வேறு ஒரு சர்வலெட்டுக்கு அனுப்பிச்சுடுறோம். சர்வலெட்டுக்கோ இல்லை JSP-க்கோ அந்த மாதிரி அனுப்பிச்சுடுறோம். ஓகேவா, அதான் இதோட இது சின்டெக்ஸ். ஓகேவா, சரி. இதில் என்ன பார்த்துருக்கோன்னா, ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர்னா என்ன, இன்டர்ஃபேஸ்னால் என்ன, ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறமேட்டு அதில் இருக்க 2 மெத்தட்ஸ் என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அப்புறமேட்டு எப்படி அந்த ரெக்வஸ்ட் டிஸ்பேச்சர் இன்டர்ஃபேஸ்க்கான ஆப்ஜெக்ட் எப்படி எடுக்கிறது, அது மாதிரி பார்த்தோம். ஓகேவா, அடுத்த வீடியோவில் நம்ம இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் வந்து பார்க்கலாம். ஓகேவா, ஃபார்வர்ட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது, இன்க்ளூட் மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுது, அதை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா.